அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கம்மஞ்சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் கம்பு எடுத்து தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டி எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் கம்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றி அடுப்புல கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில அரைச்சு வச்ச கம்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி பிடிக்காம கிளறிட்டே இருக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமலும் கட்டிப்பிடிக்காமலும் இருக்க அப்பப்ப கிளறிட்டே இருக்கலாம். அரை மணி நேரத்துல சுவையான கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். இந்த சுவையான கம்மஞ்சோரோட முருங்கைக்கீரை குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எது வச்சு சாப்பிட்டாலும் செம்மையா இருக்கும். அதோட முத நாள் செஞ்சு வச்ச கம்மஞ்சோரை அடுத்த நாள் காலையில மோரோட கலக்கி கம்மங்கூழ் ரெடி பண்ணி தொட்டுக்கைக்கு சின்ன வெங்காயம், ஊறுகாய், மோர் மிளகாலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இந்த சுவையான கம்மஞ்சோறும் கம்மங்கூழும் உங்க வீட்டுல ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க.